பச்சை மிளகா, சால்ட்டு அதை போட்டுக்கலாம். அப்புறம் நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையும் நாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி நம்ம போட்டு நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு நாம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு பிசைஞ்சிப்போம். பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு இப்படி உருண்டையாக மாவு கிடைக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உருண்டையாக மாவு வரும். உருண்டையாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இதை ஒரு துணியில் வச்சு நல்லா தட்டிக்கணும். கேவுரு அடையை தட்டிட்டு நம்ம தோசைக்கல்லில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தோசைக்கல்லில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா ஒரு பக்கம் வெந்துடுச்சிங்க. இன்னொரு பக்கம் நான் போட போகிறேன். இதோ சுவையான கேழ்வரகு அடை ரெடிங்க.